அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சக ராசிக்கார நண்பர்களே, உங்கள் கண் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. அக்டோபர் 2க்கு பிறகு உன்னுடைய தலைவிதி மாறும். விருச்சக ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நொடி வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் படாத துன்பங்கள் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, எல்லாரும் மற்றவங்களை நம்புவாங்க, ஆனா உங்களை நம்பவே மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே நீங்க தான் பண்ணியிருப்பீங்க, நீங்க தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து உங்களை மனசை ரொம்ப காயப்படுத்துவாங்க. ஆனா நீங்க அதற்கு காரணமா இருக்கவே மாட்டீங்க, நீங்க அதை பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. ஆனா எல்லோரும் சேர்ந்து உங்களையே காயப்படுத்துவாங்க, உங்களையே குறி வச்சு எல்லா விஷயமும் நீங்க தான் பண்ணியிருப்பீங்க, நீங்க தான் காரணமா இருப்பீங்கன்னு எல்லோரும் உங்களே சொல்லுவாங்க. ஆனா நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட நபரும் கிடையாது நீங்க. ஆனா எல்லோரும் சேர்ந்து சொல்லும் போது உங்களுடைய மனசு இன்னும் ரொம்ப வேதனைப்படும். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், மற்றபடி எல்லாமே வாழ்க்கையை ரொம்ப துன்பப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றதே தெரியாம முழிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்கார நண்பர்கள். துன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இனி வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, துன்பம் தானே இருந்துட்டு போகுது அப்படின்ற மனநிலைக்கே வந்திருப்பார்கள் இவர்கள். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கிறது இப்போதைக்கு காலகட்டங்களில் இல்லவே இல்லை அப்படின்ற நிலைமையில வாழ்ந்திருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல சந்தோஷம் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா, ஒரு சில விருச்சக ராசிக்கார நண்பர்கள் மனதில் கோடி கணக்கில் துன்பங்களை வச்சுக்கிட்டு வெளியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. புரியுதுங்களா? மனசுக்குள்ள நிறைய துன்பம் இருக்கும், அது பிரச்சனை இது பிரச்சனை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வேற வழி இல்லையே, சந்தோஷமா இருக்கிற காமிக்கிறவே சாமி அப்படின்ற மாதிரி மனசார எல்லாரும் முன்னாடியும் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்கார நண்பர்கள். சரி, ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள வாழ்க்கை மாறும், முன்னேற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா எதுலுமே இல்லை முன்னேற்றம். எல்லாத்துலயும் கஷ்டம்தான் சாமி, என்ன பண்றதுனே தெரியல சாமின்னு புலம்பாத நாள் இல்லை. நிம்மதியை தூங்க முடியாதுங்க. எல்லா விஷயத்துலையும் கஷ்டம்னா எங்கிட்டு கூடிய நிம்மதியை தூங்க? எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில போட்டு தகுடடியா அடிக்குது. எல்லா பக்கம் திரும்பினாலும் அடிக்கிறாங்க, அப்படின்னா என்னதான் செய்யுது அப்படின்னு குழப்பத்துல தவிப்பாங்க இந்த உச்சகராசிக்கார நண்பர்கள். குடும்பத்திலயாச்சும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்குன்னு பார்த்தா அங்கிட்டு இருந்தும் ஒரு தேவையில்லாத குழப்பம், சங்கடங்கள், சண்டைகள்னு வந்து உயிரை வாங்குதே சாமி. என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல சாமி, நான் பிறந்ததே இந்த வாழ்க்கையில எதுக்குன்னே யோசிக்க வச்சிச்சு அப்படின்ற அளவுக்கு மனவேதனை இருப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்கார நண்பர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுங்க. உங்களுடைய விதிக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிய போகுது. அது என்ன, எப்படி நடக்க போகுது என்பதை பற்றிலாம் நாம் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். நட்சத்திரங்களாக விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷயம், கேட்டை, உடீர வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றிலாம் நாம் தெளிவாக பார்ப்போம். முதல்ல கிரக நிலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை நடக்க போவதை தெரிஞ்சுக்கலாம். கழஸ்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு அமைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, சுகஸ்தானத்தில் சனி பக்ர நிலையிலும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் படங்களாக பார்த்தா நீங்க எடுத்து வச்ச காரியங்கள்ல வெற்றி பெறணும், வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருப்பார்கள். நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலியமா பல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இனி சாதிக்க முடியும். உங்களுடைய அவசர புத்தி தான் விருச்சிகராசி நண்பர்களே, உங்களுடைய அவசர புத்தி தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய துன்பத்திற்கு காரணம். அந்த அவசர புத்தியை தூக்கி வச்சுட்டு நிதானமா பொறுமையா எந்த ஒரு விஷயத்தினாலும் செய்யுங்க. இந்த மாதம் ஒரு சில அனுசலமான பழங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அதாவது பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால தைரியம் கொஞ்சம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நினைத்த வசதிகள் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள லாபகரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் மனம் உடைஞ்சு காணப்பட்டிருப்பீங்க, ஆனா இனி மன தெம்பு உண்டாகும். வீடு, வாகனம் வாங்கும் எண்ணங்கள் கைகூடி வரும். உங்களுடைய வாக்கு உண்மையாவே நல்லபடியா இருக்கணும்ன்ற உங்களுடைய வாக்கு உண்மையாவே பழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். போட்டிகள் கொஞ்சம் நீங்கும், எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும், தேவையான நிதி உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள் கூட உங்ககிட்ட அதிகமா கராரா கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நன்மைகள் இருக்குதுங்க.
குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வரும், நடக்கவும் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நீங்கும். பிள்ளைகள் மூலியமா பெருமை கிடைக்கும். உறவைகள் மூலியமா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதைரியம் உண்டாகும். இதன் மூலியமா பல விஷயங்கள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பார்கள். தங்களுக்குரிய பணிகளை நீங்கள் திறமையா செய்வதன் மூலியமா போட்டிகள் எல்லாம் மறைந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நேர காலங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலமான மனக்குழப்பங்கள் நீங்கி திறமையான செயல்பட்டு பாராட்டு வாங்குவீர்கள் மற்றவர்களிடம். என்னங்க எல்லாம் நல்லதா சொல்றீங்க, கஷ்டம் இல்லையா, அப்ப நான் எங்களுடைய வாழ்க்கை மாற போதா முழுக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்லை. இன்பத்திலும் துன்பம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதிலேயே கெட்டது நடக்க போகுதுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருடைய வாழ்க்கை நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க, நல்லா தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த தொழில் படுத்துக்கும். நீங்க முயற்சி பண்ணாம இருக்கனால மொத்தமா இதாயிரும். அப்படி இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போய் தொழில கவனம் செலுத்த முடியாம மற்றவங்க தொழில் போட்டு முன்னேறிடுவாங்க. நீங்க அதே இடத்துல நிலைமை ஏற்படலாம். தொழில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வேலையில உங்களுடைய வேலை பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமா நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் வார்த்தைகள் மூலியமா சண்டைகள்ல பிரச்சனைகள் ஈடுபட்டு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் வேலைகள்ல. குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத நபர்கள் மூலியமா, மூணாவது நபர் மூலியமா சண்டைகள் வரும். முக்கியமா நீங்க நம்புற நபர் உங்களுடைய ஏமாத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை கூட பறிச்சுட்டு போவாங்க. இதனால் வரைக்கும் மன நிம்மதி, மன பிரச்சனைகளா இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில குழப்பங்களும் சேர்ந்து நன்மைகள் இருப்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும். நட்சத்திரங்களை பார்த்துட்டு இதற்கான பரிகாரத்தையும் பார்த்துடலாம். விஷாகம் 4ஆம் பாதம். குடும்பத்துல ஒரு சில நன்மைகள் நடக்கும். சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கிடையே உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் போன்ற சுய நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். அதுவும் நல்ல வரனாக அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பெறுவீர்கள். அனுஷ்யம். விருந்து விழா போன்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் வருவீர்கள். அங்க குடும்பத்தினர்கள் மூலியமா ஒரு சில மனப்பிரச்சனைகள் உண்டாகலாம். மற்றவர்கள் உங்களை பற்றி இழிவாக பேசி உங்களுடைய மனதை உடைக்கலாம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்கள் பிந்திய நிலையில் இருப்பதற்கான காலங்களாக இருக்கிறது. கேட்டை. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும். ஒரு சில இடங்கள்ல உங்களுடைய பதவிங்கிறது உயர்வதற்கு, சம்பளம் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் மூலியமா தேவையில்லாத சண்டை வாய்ப்புகள் வருவதற்கான காரணங்கள் இருக்கிறது. வேலையின்றி தவிப்பும் படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் இந்த காலங்கள் அமோகமா இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுதுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும். ஒரு சில கஷ்டங்களும் வரதான் செய்யும். பரிகாரங்களாங்க என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றினாலே போதுங்க. இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பல துன்பங்கள், பல கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் முழுக்க முழுக்க வந்து சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு வரீங்களோ, கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பெறுவதற்கான கால நேரங்களாக அமையும். நம்புங்கள். நம்பிக்கையோடு செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கி, அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றத நீங்க மனசார வேண்டி செஞ்சீங்கனாலே போதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கான கால நேரங்கள் இப்போதும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நம்புங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்காகவாவது நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி வாருங்கள். நல்லதுதான் நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம்.